அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது. இதை காவல்துறை கோட்டை விட்டு விட்டது. இந்த ரவுண்ட்ஸே கிடையாது, இந்த ரோந்து போறதே இல்லை. அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடையும், அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சா. இதுலதான் இந்த தவறு நடக்குது. இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். இந்த மாதிரி சூழல்கள்லாம் இங்க சமீபம் இல்லை. அதே போல அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் அரசு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தான் மத்திய அரசு விருது வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போதும் கடுமையா காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஆகவே காவல்துறை சுதந்திரமா செயல்பட வேண்டும். இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடனடியாக நாங்க பிடிச்சிட்டோம், அவங்கள சுட்டுருக்குன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் சொன்னாங்க. நாங்க எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்க எல்லாருமே வலியுறுத்திருக்கோம். மாற்று கருத்துல அவங்க உண்மையான குற்றவாளிகளாகவும் இருக்கணும். அதே போல இனிமேல் இந்த மாதிரி அவங்க யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு தண்டனை இருக்கணும். ஆமா, அதைத்தான் எங்க பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் அதை சரியான முறை சுட்டி காட்டிருக்காரு. அதாவது காவல்துறை முற்றிலும் செயலில் இருந்த விட்டு காமிக்குது. அதாவது இனியாவது காவல்துறை முழித்துக் கொண்டு யாருக்கும் பொதுமக்கள் வரிப்படத்தை சம்பளம் வாங்குறாங்க, யாருக்கும் அடிபணியாம நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்லா ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும். பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியா மதுபான விடுதியே நடந்துட்டு இல்ல. அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க, அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி இல்ல, உடனடியா அந்த மாதிரி இருக்கிறதுல உடனடியா தடை செய்ய வேண்டும். இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும். அப்பதான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இன்னைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள், அமைதி விரும்பக்கூடிய மக்கள், அன்பானவர்கள். இன்னைக்கு யார் வெளியிருந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் தொழில் பண்றதுக்கு இங்க வந்துட்டு இருக்காங்க. தொழிற்சாலை அதிகமா இருக்குது, மருத்துவமனை அதிகமா இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கும் போதோ அம்மா இருக்கும் போதோ அதே போல எடப்பாடி முதலமைச்சர் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள், சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு ஏராளமா அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல. சட்ட ஒழுங்காவது இன்னைக்கு சரியா இருக்குன்னா அது இல்ல. இனியாவது காவல்துறை இழுத்துக் கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.